நவராத்திரி டே 6ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற அம்மனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா காத்தியாயினி தேவி. நார்த் இந்தியா சைட்ல, நம்ம ஊர் சைட்ல இவங்கள சண்டிகா தேவின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ நான் பேசணும்னு முடிவு பண்ணப்போ இன்னைக்கு எங்க பேச போறேன்னு தெரியாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் வந்து நின்று பேசுற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூவிருந்தவல்லி, அதாவது பூந்தமல்லியில இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயில். அப்படி ஒரு திவ்யமான தரிசனம் பார்த்தேன். ஒரே இடத்துல 3 பெருமாள், சீனிவாச பெருமாளா இருக்கட்டும், ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டு இருக்கிற ரெங்கநாதரா இருக்கட்டும், காஞ்சிபுரத்துல இருக்கிற வரதராஜ பெருமாள், இவங்க 3 பேரையும் தரிசனம் பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பூந்தமல்லி வரதராஜ பெருமாள் கோயில் 108 திவ்ய தேசங்கள்ல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில்னு. சோ இந்த கோயில்ல இருந்து இன்னைக்கு குட்டி ஸ்டோரி சொல்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வரதராஜ பெருமாள் கோயில்ல இருந்து காத்தியாயினி அம்மனோட குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? மகிஷன் ஒரு பயங்கரமான அரக்கன் வந்து பிரம்மன்ட்ட ஒரு வரம் வாங்குறான். என்னை வந்து பெண்களால என்னை வந்து கொல்றது ஒரு வரம் எனக்கு ஓகே, மற்றபடி வேற யாராலையும் என்ன கொல்ல முடியாது. அவன் என்ன நினைச்சிட்டான், விமன் பவரை வந்து அப்பவே அவ்வளவு கம்மியா எஸ்டிமேட் பண்ணிட்டான். உடனே எல்லாம் பயங்கரமா கூட்டமா போறாங்க. எந்த பெண்ணாலே அவனை வந்து அழிக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது பிரம்மன், சிவா, விஷ்ணு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உருவாக்குன ஒரு பவர் தான் இந்த காத்தியாயினி தேவி. இந்த காத்தியாயினி தேவிக்கு இன்னும் சிறப்பு என்ன கொடுக்குறாங்கன்னா, சிவன் வந்து தன்னோட திருசூலத்தை கொடுக்குறாரு, விஷ்ணு வந்து தன்னோட சக்கரத்தை கொடுக்குறாரு, பிரம்மன் ஒரு பவர் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பவர்ஸ் ஒன்னு சேர்ந்து காத்தியாயினி தேவி ரெடி ஆகுறாங்க. காத்தியாயன் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து கடுமையான பராசக்தியோட பக்தர். அவர் என்ன பண்றாரு, காட்டுல உட்காந்து கடுமையா வந்து தவம் புரிஞ்சுக்கிட்டு தேவி வந்தவனே அவர் என்ன கேட்கிறாருன்னா, தேவி எனக்கு ஒரே ஒரு வரம் தான் வேணும், நீங்களே எனக்கு பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி. சரிப்பா ஓகே, நீ இவ்வளவு அழகா வந்து தவம் இருந்திருக்க அப்படின்னு சொல்லி அதை கிராண்ட் பண்ணி அந்த காத்தியாயன் முனிவருக்கு பிறந்தவங்க தான் காத்தியாயினி அப்படிங்கிற அந்த தேவி. அவங்க வந்து ஒரு நாள் காட்டுல வந்து பயங்கரமா தவம் இருந்துட்டு இருக்கும்போது அங்க மகிஷாசுரனோட ஆட்கள், அந்த சபார்டினேட்ஸ் எல்லாம் வராங்க. பார்த்துட்டு இவங்களை பார்த்துட்டு, அப்பா இவங்க இவ்வளவு அழகா இருக்காங்களே, இவங்கள மாதிரி ஒருத்தனை தான் நம்ம மகிஷாசுரனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நேரம் அவங்க கிங் கிட்ட போய் சொல்றாங்க. கிங் ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ளை பார்த்தோம் அப்படின்னு அவர் உடனே கிளம்பி வராரு. வந்து 2 பேருக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் ஆகுது. அப்ப காத்தியாயினி தேவி என்ன சொல்றாங்க, எல்லாம் ஓகே மிஸ்டர் மகிஷன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு போர் வச்சுப்போம், அந்த போர்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்ப ஆரம்பிச்சதுதான் அந்த காத்தியாயினிக்கும் மகிஷாசுரனுக்கும் ஆன கடுமையான போர். அந்த போர்ல 2 பேரும் கடுமையா ஃபைட் பண்ணி மகிஷாசுரன் என்னென்னமோ வடிவங்கள் எடுக்கிறாரு. கடைசியா ஒரு பெரிய பஃபல்லோ வடிவம்லாம் எடுக்கிறாரு. என்ன எடுத்தோம் காத்தியாயினி தேவிட்ட இருந்து தப்பிக்க முடியல. அவங்கள அப்படி அழகா கீழே போட்டு சூளத்தால சஜக்குன்னு குத்தி காத்தியாயினி தேவி மகிஷாசுரனை வதம் பண்ணதாலதான் காத்தியாயினி தேவிக்கு இன்னொரு பேருன்னா மகிஷாசுர மர்தினி அப்படின்னு பேரு. காத்தியாயினி தேவியை வணங்குறதுக்கு இன்னைக்கு நீங்க அவங்களுக்கு சூட வேண்டிய பூக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ, அணிய வேண்டிய கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரே கலர். பிரசாத வகைகள் என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா கிச்சடி, அதுக்கப்புறம் தயிர் சாதம், பட்டாணி, சுண்டல், இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு அப்புறம் பாட்டு பாடணும்ல கொலுல, அது நீலாம்பரி ராகத்துல பாடினா ரொம்ப பிடிக்கும். சோ இதுதான் காத்தியாயினி தேவி, அதாவது சண்டிகா தேவி மகிஷாசுரனை வதம் பண்ண குட்டி ஸ்டோரி. சோ இது கொஞ்சம் லென்த்தியான ஸ்டோரியா போயிடுச்சு, இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். காத்தியாயினி தேவியை வணங்குங்கள், வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா நலனும் கிடைக்கட்டும்.